அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காலக்கணிதன் பேசுகிறேன். அதாவது நமது உடம்பில் நோய்கள் இருந்தாலும் எந்தவித நோய்கள் வராமலும் பாதுகாப்பதற்கு அந்த காலத்திலே சித்தர்கள் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அது ரொம்ப எளிமையானது. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு வரும்போது மருத்துவ செலவு இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். மேலோட்டமாக பல நூல்களெல்லாம் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது அனுபவ ரீதியான உண்மை. அதாவது காலையில் திரிகடுகு என்கின்ற ஒரு மருந்து, சித்த வைத்தியத்தில் ஒரு முக்கியமான மருந்து, தாய் மருந்து மாதிரி. அந்த திரிகடுகு காலையில் சாப்பிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே பல் துளைக்கிட்டு முதல் வேலையாக திரிகடுகு போடணும். திரிகடுகுனா வேறு ஒன்றும் பெரிய, அதாவது உடலுக்கு ஏதாவது ஊறு விளைவிக்கக்கூடிய மருந்துகளோ என்று நினைக்க வேண்டாம். திரி என்றால் 3, கடுகு என்றால் மருந்து. 3 மருந்துடைய கலவை. அதில் கலந்திருப்பது என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3ம் கலந்தது தான் திரிகடுகு. இதை காலையில் சாப்பிட வேண்டும். சரி, மாலையில் என்ன சாப்பிட வேண்டும்? மாலையில் திரிபலாதி என்கின்ற மருந்து. அதுவும் ஒரு தாய் மருந்து, முக்கியமான மருந்து. அது என்னென்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3ம் சேர்ந்ததை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம், அதாவது பிரதோஷ வேலை, நித்திய பிரதோஷம்னு சொல்லுவாங்க, 4 to 6. அந்த 4 to 6ங்கிறதுல ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அஸ்தமனத்துக்கு முன்பு அந்த திரிபலாதி அப்படிங்கிறத சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு எந்தவித நோய்களும் வராது. நோய்கள் இருந்தாலும் நீங்கிவிடும். சரி, 1 நாள் 2 நாளைக்குள்ள பலன் தெரியுமா? குறைந்தது 1 வாரமாவது நீங்கள் சாப்பிடணும். 1 வாரமாவது சாப்பிட்டா தான் அதோடைய பலன் தெரியும். நான் 2 நாள் போட்டேன், ஒன்றும் தெரியல, தெரியும். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் லேசான முறையில் இருக்கும். 1 வாரம் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு முழுமையான குணம் தெரியும். இப்பதிவை இதோடு முடித்துக்கொள்கிறேன். எல்லோரும் முயன்று பாருங்கள். முயன்று பார்த்துட்டு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.